வணக்கம். நான் வழக்கறிஞர் சுடலைமணி, உங்கள் சேகம் சேனலுக்காக. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர்ல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கவுன்சிலரும் அவர்களது கணவரும் சேர்ந்து ஒரு இளைஞரை தாக்கியிருக்காங்க. அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். ஆமா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் நகராட்சி 23வது வார்டு கவுன்சிலர் கவிதாவும் அவருடைய கணவர் புருஷோத்தம் 2 பேரும் சேர்ந்து கழிவுநீரை கிளியர் பண்ணி தர சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒரு இளைஞனை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அதனால இந்த பையனுக்கு கழுத்து முறிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த கவுன்சிலர் மீதும் அவர்களது கணவர் மீதும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களா சார்? நான் வலைதளத்தில் தேடி பார்க்கும்போது எந்தவித எஃப்ஐஆரும் பதிவு பண்ண மாதிரி தெரியல. நான் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரப்பூர்வ வலைதளத்திலையும் பார்த்தேன். அதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 1 மாசமாவே எந்தவித எஃப்ஐஆர் அவங்க அப்லோட் பண்ணாமலே இருக்காங்க. இந்த மேட்டர் மாத்திரம் கிடையாது. மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வேலை பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது ஒரு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதும் அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணுங்கிறதா சார் நடைமுறை. அப்படிதானே சட்டம் சொல்லுது. அதுதான் சார் சொல்றாங்க, பொதுமக்களுக்காக ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நாங்களே நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுக்கும் போது அதாவது வழக்குகள்னா அந்த பெயில் பெட்டிஷன்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, முன்ஜாமீன் ஜாமீன் வழக்குகள் பதிவு பண்ணும்போது இந்த எஃப்ஐஆர் நகல்களை கட்டாயம் அந்த பெட்டிஷனோட வச்சு ஆகணும். ஆனால் அப்போ கூட இதுல இருந்து தான் நாங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. ஒருவேளை நாங்கள் நீதிமன்றங்களை போய் அணுகி அதுக்கு காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த காப்பீஸ்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு காலதாமதம் தான் இந்த நடைமுறையை வச்சிருக்காங்க. இன்னொன்று பொதுமக்கள் பார்வைக்காகவும் இந்த நடைமுறை இருக்கு. ஆனா காவல்துறை பாத்தீங்கன்னா சில சென்சிட்டிவான மேட்டர்ல மாத்திரம்தான் எஃப்ஐஆர் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஆனா இது ஒரு சாதாரண மேட்ரு. ஒருவேளை எஃப்ஐஆர் போடாம இருக்கிறதுனால எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இளைஞருக்கு கழுத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த இளைஞர் எங்க வச்சிருக்காங்க, யாரு அந்த செலவுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சார்? அதை பற்றிய தகவல்கள் இருக்கா? பெரிய தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் செலவுகளில் அந்த அசால்ட் பண்ணவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக கிரிமினல் அஃபென்ஸ் மாத்திரம் தான் ஃபைல் பண்ண முடியும். ஒரு 506 Part 2 ஆச்சும் ஃபைல் பண்ணியிருக்கோம் பிரைவேட்டில் விட்டதுக்கு. ஒரு 324 ஆச்சும் ஐபிசியில் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஏன்னா 307 கட்டாயம் 307 தான் போட்டு ஆகணும். ஆனால் 307 போட மாட்டாங்க. இந்த விஷயத்த விட்டுருங்க, அந்த பையனை விட்டுருங்க. அந்த பையனை இவங்க 4th பார்ட்டிஸ், அந்த அவங்க கணவர் கவிதா அவங்க புருஷோத்தம் 2 பேரும் திட்டம்போது ஒரு லேடி இன்டர்ஃபியர் ஆகி என்ன எப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த லேடியவும் சகட்டு மேனிக்கு திட்டுறதா அந்த வீடியோவில் தெரியுது. பொதுமக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சார் அணுகணும்? அதற்கான நடைமுறை என்ன? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். நிறைய விஷயங்கள்ல பொதுமக்களுக்கு என்ன தெரியலன்னா போய் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காவல்துறை நான் கொடுத்த மனுவில் எந்தவித நடவடிக்கை எடுக்கலை, எதிர்த்தரப்பை விசாரிக்கலை, அவங்கள கூட சேர்ந்துக்கிட்டாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வாறு காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே ஒரு மனு கொடுத்துருப்பீங்க. மனுவை எடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்க, வாங்கலை, 2 விட்டுருங்க. சிஎஸ்ஆர் வாங்கியிருந்தால் அந்த சிஎஸ்ஆர், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுக்குற மனுவை அந்த நகலை எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் மப்சல்னா இந்த சென்னை போன்ற மாநகராட்சிகளில் கமிஷனர் ஆஃபீஸை போய் நீங்கள் அணுகி அங்கே மனு கொடுக்கணும். இந்த மாதிரி சோன்சோ ஸ்டேஷனில் நான் எஃப்ஐஆர் போட சொல்லி என் பிரச்சனைக்கு மனு கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணல. அதனால் எனக்கு சட்ட தீர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு மனு கொடுக்கணும். அவங்களும் ஒருவேளை எடுக்கலைன்னா நடுவர் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. சென்னை போன்ற மாநகரங்களில் எம்எம் கோர்ட்லையும் மற்ற மாவட்டங்கள் தாலுகாவில் உள்ள ஜேஎம் கோர்ட்டும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் சிஆர்பிசி ஆக்ட் குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 156 சப்கிளாஸ் 3ல நீங்கள் வழக்கை பதிவு செய்யலாம். வழக்கை பதிவு சொல்லிட்டு அதிகபட்சம் உங்களுக்கு 1 or 2 months தான் ஆகும். அதுக்குள்ளே விசாரணை பண்ணி இந்த பெட்டிஷனில் விசாரணை பண்ணி போலி காவல் நிலையத்துக்கு எந்த கன்சர்ன் காவல் நிலையத்தில் உங்களுக்கு புகாரில் நடவடிக்கை எடுக்கலையோ அதே காவல்துறைக்கு நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து வருவாங்க. விசாரித்து இதில் நீங்கள் கொடுக்குற புகாரில் முகாந்திரம் இருந்தால் மட்டும், முகாந்திரம் இருந்துச்சுன்னா காவல்துறைக்கு நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு நடைமுறை இருக்குது. இதே குற்றவியல் நடைமுறை சட்டம்
சிஆர்பிசி 200 செக்ஷனில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கூட பதிவு பண்ணலாம். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணி உங்களை நீதிமன்றமே விசாரிக்கும். உங்களை ஒரு சாட்சியை விசாரித்து அதன் அடிப்படையிலையும் வந்து எதிரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் எப்போதுமே வந்து ஒரு புகாரில் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த 2 வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி பொதுமக்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி எதிரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இந்த பதிவு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.